பெரிய காலேஜை காட்டுறாங்க. அப்போ வந்து முத்து இங்கிட்ட அங்கிட்ட சுற்றி சுற்றி பார்க்குறாரு. மீனா வந்துட்டு, "என்னங்க காலேஜே பார்க்குறீங்கன்னு?" "இல்லை மலைக்கு கூட நான்லாம் அந்த மாதிரி காலேஜ் சைடு ஒதுங்குனதே இல்லை. முன்ன பின்ன காலேஜுக்கெலாம் வந்து பார்த்து படித்தா தானே நம்மளுக்குலாம் தெரியும்." என் மனோஜெல்லாம் சொல்லுவான், "நான்லாம் படித்தவன் படித்தவன்னு." நான் ஆனாலும் சொல்லுவேன், "டேய் நான் மனுஷங்களை படிச்சிருக்கேன், மனுஷங்களோட அனுபவத்தை படிச்சிருக்கேன்" அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி காலேஜுக்கு வந்து படித்து அவங்களோட அறிவை வளர்த்தா தான் அது ஒரு கெத்துன்னு, அதுதான் நல்லாயிருக்கும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நானும் உங்களை மாதிரி நிறைய இடத்துல யோசித்திருக்கேன். நானும் படிச்சிருந்தேன்னா உங்கள் அம்மா இந்நேரம் என்னை ஸ்ருதி, ரோஹிணி அவங்கள மதிக்கிற மாதிரி என்னையும் மதிச்சிருப்பாங்களே. அதுக்கு படிச்சிருந்தா போதாது, நீ வந்து பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தாலே எங்கள் அம்மா உன்னை மதிச்சிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. நான் நிறைய இடத்துல படிக்காமல் அவமானப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து, இப்போ எங்கள் பிரின்ஸிபலுக்கு எங்கேப்பா போகணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் அந்த சைடு போகணும்னு சொல்லி ரூமை காமிச்சிட்றாங்க. போகிறாரு, வெளியில் வந்து அந்த வாட்ச்மேன் இருக்காரு. "எங்கேப்பா போகிற நீயாட்டி நடந்து?" அப்படிங்கிறாங்க. "பிரின்ஸிபல் சாரை பார்க்குறக்குன்னு." "அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கியா?" அப்படிங்கிறாங்க. "இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி அவன் தங்கச்சி பிரச்சனை, தம்பி வந்து காலேஜுக்கு வரல அதனால் பரீட்சை எழுதக்கூடாதுங்கிறாங்க."